பெட்ரூம்ல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணா எல்லா கணவன்மாரும் மாலா மாலான்னு பின்னாடி வர ஆரம்பிச்சிருவாங்க? டார்க் கலர்ஸ் எதுலையுமே யூஸ் பண்ணக்கூடாது. பெட்ரூம்ல வந்து தலைய ஹேர்ஸ் வாருவாங்களே, முடிய வாரி வாரி போடுறது, அதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த பெட்ரூம்ல முடி இருந்தால் அது ராகுவோட ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தி ஆகிடும். முடியெல்லாம் நிறைய பிரிச்சு பிரிச்சு பெட்ரூம்ல போடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கள்ள தொடர்பு சொல்லுவாங்களா, அது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பிரைவசி ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஆனா ஒரு பிரைவசியான பிளேஸ் எப்படி அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு எப்படி ரொமான்ஸ் வரும்? தாம்பத்திய உருவத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்லபடியா குழந்தைய நல்லபடியா பிறக்கும். பெரியவங்கலாம் இருக்காங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை வரும். ஏனோ தானோ ரிலேஷன்ல இருக்கீங்க, இல்லை தாம்பரத்துல இருக்கீங்கன்னா அது உங்க பரம்பரையே பாதிக்கும். சாமி போட்டு பெட்ரூம்ல வைக்கவே கூடாது. விக்கிரகம் வைக்கிறது, போட்டோஸ் வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது. கேக்டஸ், ரோஜா அந்த மாதிரி செடியெல்லாம் வந்து பெட்ரூம்ஸ்ல கண்டிப்பா வைக்க கூடாது. அப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாளே வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். ஹஸ்பண்ட் நிறைய பிரச்சனை, சண்டை, பிரிவினை வரைக்கும் போயிடும். SV ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜய் டீனா. இந்த நேர்காணல்ல நம்ம கூட வேதிக் அஸ்ட்ராலஜர் மாலதி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான கேள்வி கேட்கலான் இருக்கோம். படுக்கை அறை. படுக்கை அறை வந்து எப்படி தான் மேம் இருக்கணும்? படுக்கை அறை வந்து நம்ம வீட்டில் வந்து தெற்கு, மேற்கு இல்லை தென்மேற்கு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு ஒரு வீட்டிலனா அது வந்து அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் அமைதியாக இருக்கும், நல்லா சிறப்பாக இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு அந்யூன்யம் கூடும். ரெண்டு பேரும் விட்டு கொடுப்பாங்க, நல்லா ஒரு லவ் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணிப்பாங்க, நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து அமைச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் அந்யூன்யம்னு எனக்கு ஒரு விஷயம் சட்டுன்னு ஞாபகம் வருது. அதாவது ஒரு படத்தில் வந்து வடிவேல் வந்து மாலா மாலா அப்படின்னு சொல்லிட்டு முந்தானியை முடிஞ்சிக்கிட்டே பின்னாடியே போவார், தாரணி மேம் பின்னாடியே போவார். ஸோ அது வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. இந்த ஹஸ்பண்ட்ஸுங்களெல்லாம் வந்துட்டு அடக்கவே முடியல, பயங்கர அடங்காப்பிடாரியாக இருக்காங்க. ஸோ நம்ம என்ன வந்து பெட்ரூமில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் எல்லா கணவன்மாரும் மாலா மாலான்னு பின்னாடி வர ஆரம்பிச்சிருவாங்க? ஃபஸ்ட்டு வந்து குடும்பத்தில் அன்பு இருந்தாலே இப்போ ஹஸ்பண்ட் உங்கள் பேச்சு கேட்பாங்களே. ஸோ அந்த பெட்ரூம் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணும். அதோட பெயிண்டிங் கலர்ஸ்லாம் இருக்கலாம் பாருங்களேன், அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும். இப்போ அட்ராக்டிவ்னா நம்ம அஸ்ட்ராலஜி முறையாக பார்க்கலாம். சுக்கரன்னா உங்களுக்கு ஷைனிங் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அந்த பேல் பிங்க் கலர் போடலாம். அந்த மாதிரி இதோ இந்த பேண்ட் கலர் பேஸ்டல் பிங்க் மாதிரியா? பேல் பிங்க் கலர் போடலாம், நல்லாயிருக்கும். வால்ஸ்க்குலாம் வந்து அந்த பெயிண்டிங் போடலாம். இல்லாட்டி வந்து ஷைனிங்கான பிரைட் ஒயிட் கலர் தான் போடலாம். இல்லை ஸ்கை ப்ளூ, ரொம்ப லைட்டு ப்ளூ கலர், அந்த மாதிரி ப்ளூ கலர்ஸை பெயிண்டிங் வைக்கலாம். ஸோ லைட்டிங் வந்து நீங்கள் லைட் ப்ளூ லேம்ப்பு, அந்த மாதிரி லேம்ப்பு வேணுமானா சின்னதாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக பெட்ரூமை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த பெட்ஷீட்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எ வீக்காச்சும் கண்டிப்பாக மாற்றணும். இப்போ ஒரு நாள் தூங்கி எழுந்திருக்கீங்கன்னா அந்த பெட்ஷீட்டு தலைக்காணிலாம் வந்து ஃபஸ்ட்டு எழுந்த உடனே அதை மடித்து அந்த இடத்துல வச்சிடணும். அதே மாதிரி நிறைய ஒரு பெட்டில் வந்து நிறைய போட்டு வைக்கக்கூடாது. என்ன தேவை அதை மட்டும் 2 பில்லோ 2 பெட்ஷீட் நீட்டாக இருக்கணும். நீட்டாக வந்து மெயின்டைன். அந்த பெட்டுக்கு சைட்லலாம் வந்து நல்லா அழகாக நீட்டாக பெயிண்டட் பண்ணியிருக்கணும். இந்த வார்னிஷ்லாம் போட்டு ரொம்ப பழைய கட்டில் மாதிரி இல்லாமல் புதுசாக வார்னிஷ் பண்ணாலே கொஞ்சம் புதுசாக உங்களுக்கு அப்பியரன்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். தேவையில்லாத நிறைய டம்ப் பண்ணுறது கூடாது. பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கப் அடிச்சு துணியெல்லாம் போட்டு வச்சுருவாங்க. வெளியில் போயிட்டு வருவாங்க, அப்படியே ஆகுது பெட்டில் கடாசிடுவாங்க. அழுக்கு துணியாக இருக்கட்டும், தோச்ச துணியாக இருக்கட்டும், இந்த மாதிரி துணியெல்லாம் வந்து கசமுசான்னு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கலாமா? அந்த மாதிரி இருந்ததுன்னா யாருமே வந்து லவ்வபுளாக இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. எந்த ஒரு ஹஸ்பண்டாக இருந்தாலும் போடுறதே நிறைய பேர் வீட்டில் ஹஸ்பண்டுக்கு தான். ஹஸ்பண்ட் போட்டாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு மேடம்? ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வீட்டில் தலைவிக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. போய் நீங்கள் எத்தனை வாட்டி சொன்னாலும் அவங்க செய்ய போகிறது இல்லை. அதை நீங்கள் அதுக்கு அழகாக செஞ்சுட்டு அந்த லுங்கியோ அந்த டிஷர்ட்டோ எடுத்து நம்ம வாஷிங் மிஷினில் போட்டால் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா தான் துவச்சிக்கலாம். அந்த பேக்கில் போட்டு ஓரமாக வச்சுட்டா போதும். ஆனால் அதை பெட்ரூமில் வைக்கக்கூடாது. அதுக்கு சர்வீஸ் ஏரியா இருக்கும், அங்கே தான் வைக்கணும். பெட்ரூமில் பெட்டு மட்டும் தான் இருக்கணும், ரொம்ப நீட்டாக இருக்கணும். தேவையில்லாத இதெல்லாம் வைக்கக்கூடாது. ஃப்ளவர் வாஷு அது இது சும்மா அட்ராக்ட் பண்ணுறது சொல்லிட்டு தேவையில்லாத டம்ப் பண்ணவே கூடாது. சும்மா ஒரு லைட் லேம்ப் மட்டும் வச்சுக்கலாம், வேற எதுவுமே வைக்க வேண்டாங்க. தலகாணி உரைன்னு சொன்னீங்க இல்லையா?
சில பேரோட வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை தான் மேம் தலைகாணி உரையை மாற்றுவாங்க. பெட் ஸ்ப்ரெட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப டர்ட்டியாக இருக்கும். இது எண்ணெய் படிஞ்சு அழுக்கு படிஞ்சு இது வந்து ஒரு பேட் வைப்ரேஷன் கொடுக்காது. கண்டிப்பாக ஒரு பேட் வைப்ரேஷன் தான் கொடுக்கும். அந்த வீட்டில் ஸ்மெல்லே வந்து பேடாக தான் இருக்கும், ரொம்ப பேடாக இருக்கும். இல்லை அந்த மாதிரி மாற்றினா எப்படி இருக்கும்? என்டர் பண்ண சொல்லியே ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. ஸோ அந்த மாதிரினா உங்களுக்கு வந்து எப்படி அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு எப்படி ரொமான்ஸ் வரும்? முடிஞ்சா ஒரு வீக்லி 2 days மாற்றுங்க பெட்ஷீட்டு. இல்லை வீக்லி அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஷுவராக மாற்றிடணும், க்ளீனாக மாற்றிடணும். நீங்கள் பெட்டுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து லைட் பிங்க், ஒரு லைட் ப்ளூ அந்த மாதிரி, இல்லாட்டியும் ஒரு இந்த ஷேடடு ஒயிட்னு சொல்லுவாங்கள்ல, ஆஃப் ஒயிட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கலர்ஸ்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டார்க் கலர்ஸ் எதுலேயுமே யூஸ் பண்ணக்கூடாது பெட்ரூமில். ஃப்ளோராக இருந்தாலும் சரி, நீங்கள் வால்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு பிளாக்கு, ப்ரௌனு, இல்லை ஒய்லெட்டு, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து பெட்ரூம்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஓகே. பிங்க்கு, லைட் ப்ளூ, இந்த ஆஃப் ஷேட் சொல்கிற ஒயிட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை ஒயிட், பிரைட் ஒயிட் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே. நைட் லேம்ப் அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு நைட் லேம்ப் வந்து ஒரு குட் ஒரு ரொமான்ஸ் மூடு கிரியேட் பண்ணும்? லைட் ப்ளூ தான் மேம், ரொம்ப லைட் ப்ளூ, ரொம்ப பேல் லைட் சொல்லுவாங்க. அந்த லைட் ப்ளூ லேம்ப் வந்து சின்னதாக வாங்கி சின்னதாக வச்சா போதும். நீங்கள் ரொம்ப பெருசாக வந்து பண்ணால் நல்லாவும் இருக்காது, சின்னதாக வைங்க. எப்பவுமே வந்து பெட்ரூமில் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். அப்போ தான் வந்து ஃபீலிங் வந்து நல்லாயிருக்கும், ஒரு நல்ல மூடு க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ தான் நீங்கள் ஒரு உட்காந்து பேசுகிற இடம். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனிப்பாக ப்ரைவசியாக பேசுனா எங்கே பேசுவாங்க? அவங்க டெய்லியும் பேசுறது, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பேசுறதுனாலும். ஸோ நீ அந்த பெட்ரூமை நீட்டாக மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகாக இந்த கலர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பிங்க்கு, லைட் ப்ளூ அண்ட் ஒயிட், இது யூஸ் பண்ணால் உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப ஹஸ்பண்ட் வந்து உங்கள் பேச்சை கேட்பார். நீங்கள் ஃபஸ்ட்டு பெட்ரூமில் வந்து ஹேர்ஸ் வருவாங்களே, முடியை வாரி போடுறது, அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கணும். அதுவும் வாரி அந்த முடி அப்படியே சிக்கா கீழே கிடக்கும், அப்படிலாம் இருக்கவே கூடாது. முடியை வந்து அப்படி வாரம் எடுத்து நம்ம வந்து அது டஸ்ட்பினில் போட்டுடணும். நீட்டாக முடி இருக்கக்கூடாது. முடி அந்த பெட்ரூமில் முடி இருந்தால் அது ராகுவோட ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தி ஆகிடும். அதே மாதிரி பெட்ரூமில் வந்து ராகு ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட அந்யூன்யம் கண்டிப்பாக இருக்காது. இன்னொன்று என்னன்னா, ராகு அங்கே ஜாஸ்தி முடியெல்லாம் நிறைய பிரித்து பெட்ரூமில் போடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கள்ள தொடர்பு சொல்லுவாங்களா, அது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ வேணும்னே முடிய போட போகிறாங்க. ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, அது வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா முடின்றது வந்து ராகு, நீங்கள் அதை அங்கே ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கும். ஓ, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் கண்டிப்பாக வந்து இது மாதிரிலாம் நடக்கும். ஸோ இனிமேலாச்சும் வந்து பெட்ரூமில் முடிய அங்கங்கே நிறைய போடவே கூடாது. பெட்ரூமில் கண்ணாடி வைக்கலாமா? இல்லை மேம், பெட்ரூமில் கண்ணாடி வைக்கிறது தவிர்க்கணும். ஏன் மேம்? அங்கே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற இடம், நம்ம அந்த இடத்துல நீங்கள் கண்ணாடி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறான செயல் தான் அதிகமாகும். ஸோ அந்த இடத்துல கண்ணாடி வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. அது சுக்கரன், கண்ணாடின்றது சுக்கரன். அந்த இடத்துல சுக்கரனை வந்து ரொம்ப ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. இப்போ பெரிய மிரர்லாம் வச்சா சுக்கரன் ரொம்ப ஜாஸ்தி ஆக்டிவேட் ஆகிடும். அந்த மாதிரி ஆக்டிவேட் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணிங்கன்னா, அதேமாதிரி பெட்ரூமில் வந்து ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போய் உட்கார்றது பேசுறது இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ரிலேஷனை கூட்டிட்டு போய் உட்காந்து பேசு. அது பெட்ரூம்ன்றது ப்ரைவசி, ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஆனால் ஒரு ப்ரைவசியான பிளேஸ். ஸோ அங்கே வந்து ஒரு பரிமாறுறது தானே, உங்களோட கருத்தை வந்து சொல்கிறது, அந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணுற இடம். அந்த இடத்துல வந்து நம்ம ப்ரைவேட்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன கஷ்டமோ இல்லை உங்களுக்கு என்ன ஹாப்பினஸோ அந்த இடத்துல ஷேர் பண்ணுறது. ஸோ ஒரு அந்யூன்யம், ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல தான் நம்ம பெட்ரூம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ளீனாக இருக்கும். தேவையில்லாதெல்லாம் கொண்டு போய் பெட்ரூம்ல வைக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் கூட்டு முதல்ல இந்த ரிலேஷன்ஸே கூட்டு போகக்கூடாது மேம். அவங்க தான் மேம் வயிறு எறிவாங்க. கண்டிப்பாக வந்து பெட்ரூமுக்கு வந்து ரிலேஷன்ஸை அவாய்ட் பண்ணிடணும். மேம் எனக்கு ஒரு டவுட். அவங்க வந்து லிவிங் ரூம் சொல்லுவாங்க, ஹால், அது வரைக்கும் ஹால், கிச்சன், இல்லை இன்னொரு ரூம் தான் இருக்கும், படிக்கிற லேர்னிங் ரூம் சொல்லுவாங்க, அந்த ரூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ பெட்ரூம் ரொம்ப ரொம்ப ப்ரைவேட் தான் மேடம். ஏன் மேம் இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் தான் இருக்கும். ஓகே. சில பேருக்கு வந்து நல்ல வீடு அரண்மனை மாதிரி பெருசாக இருக்கும், புரியுதுங்களா? சில பேருக்கு வந்து சின்ன வீடு தான் இருக்கும். அங்கே இந்த மாதிரி பெட்ரூமு லிவிங் ரூம் எல்லாம் இருக்காது. அங்கேயே ஒரு மூலையில் சாப்பாடு செய்வாங்க, அங்கேயே தான் படுத்து தூங்குவாங்க. ஆனால் அப்போ அந்யோன்யம் நிறையா இருந்துச்சு. ஒரு வீட்டில் 10 புள்ள 15 புள்ளன்னு இருந்தது. இப்போ நம்ம லிவிங் ரூமுன்றோம், பெட்ரூமுன்றோம். தாம்பரத்தி வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற பொதுவான வந்து எல்லாரும் இருக்காங்க, அப்படி இருக்க முடியாது, கண்டிப்பாக இருக்கக்கூடாது, அது பாவம் வேற. அதுக்கு வந்து தாம்பரத்தி உருவத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லபடியாக குழந்தைய நல்லபடியாக பிறக்கும். எந்த ஒரு குறை இல்லாமல் குழந்தை பிறக்கும். ஒரு டென்ஷனாக இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி எல்லாருக்கும் சொல்ல தாம்பரத்தியம் பண்ண முடியும்? ஸோ நீங்கள் மைண்ட் செட் வந்து கூல் டவுனாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு இடம் கண்டிப்பாக வேணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கான தனி பட இடம் கண்டிப்பாக வேணும். ஆனால் இப்போ நிறைய ஃப்ளாட்ல வந்து சிங்கிள் பெட்ரூம் இருக்கு. அங்கெல்லாம் எப்படி மேம்? ஃப்ளாட்டுன்னு சொல்றதை விட எவ்வளோ பாவம் கொஞ்சம் கீழே கஷ்டப்படுற மக்கள்லாம் வந்துட்டு சின்ன 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 வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க எப்படி மேம்? அதுக்கான கர்மாவை அவங்க அனுபவிப்பாங்க. அப்படிலாம் இருந்தால் அதுக்கு கர்மா வந்து கண்டிப்பாக வரும் அவங்களுக்கு. அதுக்கான கர்மாவை வந்து கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. இப்போ குழந்தைங்களாம் வந்து ஸோ குழந்தைங்க நம்ம வந்து தெய்வத்துக்கு சமம் இல்லை. ஸோ குழந்தைங்கானது தனியாக தான் ஹாலில் தான் படுக்க வச்சுக்கலாம். ஒரு ரூம்னா சின்னதாக தான் தடுத்து இருப்பாங்களே, ஹாலில் தான் படுக்க வச்சுக்கலாம் குழந்தைங்கள. ஓ புரியுது. அதாவது அந்த ஸ்பேஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் மேம், ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. இப்போது அதுக்கான கர்மாவை அனுபவிப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னீங்களே. என்ன மாதிரியான பிரச்சனைகளை மேம் அவங்க அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்க? இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு அந்யோன்யமாக இருக்காங்க. அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து அவங்களோட என்ன சிச்சுவேஷன் தான் சொல்லலாம். பெரியவங்களாம் இருக்காங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு வந்து குழந்தை போறதுல பிரச்சனை வரும். ஓ, இந்த ஹைப்பர் ஆக்டிவ் கூட சொல்லலாம் மேம். ஆமாம், ஹைப்பர் ஆக்டிவ், வீட்டுக்கு அடங்காது. அந்த மாதிரி சிச்சுவேஷனை பிறக்கிற குழந்தைங்க வீட்டுக்கே அடங்காதுங்க. அம்மா அப்பா பேச்சை கேட்காதுங்க, அம்மா அப்பாவை மதிக்காதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு டிசிப்ளின் இருக்கணும்ல. டிசிப்ளினே இல்லாமல் பிறக்கிற குழந்தை எப்படி அது கரெக்டாக இருக்கும்? ஸோ எதுக்கு நம்ம வந்து தனியாக இருக்கணுமோ அதுக்கு நம்ம தனியாக தான் இருந்து தான் ஆகணும் கண்டிப்பாக. அதுக்கான மரியாதையை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. ஆமாம். இல்லாட்டியும் அதுக்கு வந்து எப்போ வந்து நீங்கள் சரியாகவே ஒழுங்காகவே இல்லாமல் ஏனோ தானோ ரிலேஷனில் இருக்கீங்க, இல்லை தாம்பரத்தில் இருக்கீங்கன்னா அது உங்கள் பரம்பரையே பாதிக்கும். ஜென்ரேஷன் தொடர்ந்து வரும். பெரிய பெரிய ஃபோட்டோஸ் எல்லாம் சில பேர் சாமி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு பெட்ரூமில் மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் பெட்ரூமில் வைக்கலாமா? அப்படிலாம் வைக்கவே கூடாது மேடம். சாமி ஃபோட்டோலாம் வந்து பெட்ரூமில் கண்டிப்பாக வைக்கவே கூடாது. அது அவ்வளோ பாவம் தான் அவங்களுக்கு வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் தாக்கும் அந்த பாவத்தை. அந்த பாவம் வந்து குழந்தைங்கள தான் முக்கியமாக உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்கள அஃபெக்ட் பண்ணும். பெரிய சைஸ் எல்லாம் சின்ன சைஸ் ஃபோட்டோ கூட வைக்கல. சாமி ஃபோட்டோ பெட்ரூமில் வைக்கவே கூடாது. அதுவும் வந்து இப்போ வயசானவங்க சொல்கிறீங்களா, 80 years, அதாவது தாம்பத்திய உறவு வச்சுக்காதவங்க, 80 years இருக்குங்க தான் வச்சுக்கலாம். சாமியை கும்பிட்டுட்டு படுப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்னா இருக்கவங்க வந்து அப்படி வைக்கவே கூடாது. எந்த விக்கிரகம் வைக்கிறது, ஃபோட்டோஸ் வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. மோஸ்ட்லி எந்த பிக்சர்ஸுமே வைக்க வேண்டாம். அப்படியே வச்சாலும் நேச்சுரல் பிக்சர்ஸ் வேணா வச்சுக்கலாம். பேபி வச்சுக்கலாம், சீனரிஸ் வச்சுக்கலாம், ஒரு ஃபால்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு குட் பார்த்தா ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வரா மாதிரி கொஞ்சம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஞாபகம் வருது. இப்போ சில பேர் நான் பாசிட்டிவ் எனர்ஜியை பில்டப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கள்ளிப்பால் செடியா என்னது கள்ளி செடியை சப்பாத்தி கள்ளி இந்த கேக்டஸ் பிளான்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அழகு பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் வந்து பெட்ரூமில் வைக்கிறாங்க. வைக்கலாமா? கேக்டஸ் செடியெல்லாம் வைக்கவே கூடாது. ஏன்னா அது ஃபுல்லாகவே முள்ளு தான். கேக்டஸ், ரோஜா அந்த மாதிரி செடியெல்லாம் வந்து பெட்ரூம்ஸை கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாளே வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். ஹஸ்பண்ட் நிறைய பிரச்சனை, சண்டை, பிரிவினை வரைக்கும் போயிடும். அவங்களுக்கே தெரியாது இவ்வளோ பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிடும். இன்னொன்று மேம், ஃபிஷ் டேங்க் லைக் நான் வசவசன்னு சொல்ல இந்த செவத்துல மாட்டுற மாதிரியோ இல்லை சின்னூண்டு கோல்டு ஃபிஷ் எல்லாம் விட்டு வந்து ஃபிஷ் டேங்க் வைக்கிறாங்களா, அந்த மாதிரி வைக்கலாமா? பெட்ரூமில் ஃபிஷ் டேங்க் வைக்க வேண்டாம். ஹாலில் நீங்கள் வந்து ஃபிஷ் டேங்க் வச்சுக்கலாம். லிவிங் ரூமில் அதில் வச்சுக்கலாம். நீங்கள் ஃபிஷ் டேங்க் வைக்கலாம் தாராளமாக. ஸோ அது வாஸ்துபடி ஃபிஷ் டேங்க் வச்சிங்கன்னா நமக்கு வர கெட்டதெல்லாம் வந்து நீங்கிடும். மேம் இப்போ ஆனால் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ அது ஒரு 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 இதுவாகவே காட்டிகிட்டு இருக்காங்க மேம். சின்னூண்டா இந்த கார்னர் ஸ்டாண்ட்லாம் வந்து கோல்டு ஃபிஷ்ஷு 2 விட்டிங்கன்னா மீன் செல்வமும் கொடுக்கும், குழந்தை பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு லிவிங் பெட்ரூமில் வைக்க சொல்கிறாங்களே மேம்.
இல்லை மேம் நீங்கள் அதை ஹாலில் வச்சுக்கிங்கன்ற நான். ஓ பெட்ரூம்ல வேணான்றீங்க. ஏன்னா இந்த மீன்ன்றது வந்து உங்களுக்கு வந்து ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது, நோயை வந்து தீர்க்கிறது. அதை நீங்கள் ஹாலில் வச்சுக்கோங்க. எப்பவுமே தண்ணீர் இருக்குல்ல, தண்ணீர் வெறும் தண்ணீரை வந்து நீங்கள் வடகிழக்குல திசையில் தண்ணீர் வச்சு ஒரு சொம்பில் பித்தளை சொன்ன தண்ணீர் வச்சு அதில் பூ வச்சிங்கன்னா, ரோஜா பூவு இல்லை சாமந்தி பூ, உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ வச்சிங்கன்னா அவ்வளோ செல்வம் பெருகும். ஸோ தண்ணீர் எங்கே வைக்கணும்னா நீங்கள் அந்த வடகிழக்கில் தான் வைக்கணும். பெட்ரூமில் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம். நன்றி. நன்றி மேம்.